பிள்ளைகளுக்கு. அதனால கோயில்ல சின்ன பிள்ளையே காணாம போயிருந்தாங்க நிறையா. இயேசு காணாம போய் எங்க கண்டுபிடிச்சாங்க? காணாமல் போன இயேசு எங்க கண்டுபிடிச்சாங்க? ஆனா இப்ப பிள்ளைகள் கோயிலே காணாம போகுது. கோயிலே பிள்ளைகளை காணோம். எங்க போய் கண்டுபிடிக்கிறது? ரோட்ல கிடக்கும். எங்கேயாவது டியூஷன் போயிருக்கும். பெரிய ஐஏஎஸ் படிக்க டியூஷன் போயிருக்கும். அதனால 10 நாளும் முதல்ல வீட்டில் இருக்க எல்லாரும் பிள்ளைகள் உட்பட அங்க போறேன். ஒரு பக்கம் போகக்கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் வேலைக்கு போனா 1000 ரூபா வேண்டாயம். 1000 ரூபா அதுதான் முக்கியம். வாரவங்க வரட்டும் போறவங்க போட்டும்னா திருவிழா. வரி கொடுக்காம இருக்காம விடுவாங்களா? நீ வரி கொடுக்காம இருந்தா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்புறம் பூசைக்கு வராட்டப்பட்டு விட்டுருவாங்க. அது எப்படி? வரி கொடுக்கறது எப்படி கட்டாயமோ அதே மாதிரி பூசைக்கு வரதும் கட்டாயம். குடும்பத்தோட வரணும், எல்லாரும் வரணும். சரி, பூசைக்கு வர்றது மட்டும் முக்கியம் இல்லை. பூசைக்கு முன்னாடி என்ன நடக்குது கோயில்ல? ஜெபமாலை. அதனால பூசை சத்தம் கேட்ட உடனே வீட்டில இருந்து வரக்கூடாது. எப்போ வந்துடணும்? ஜெபமாலைக்கே வரணும். நான் எதுக்கு சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்.